நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे கொடுமைக்காரன் அரக்கன் நரகாசுரன் மூவுலகங்களிலும் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். தங்கள் இந்திரன் இங்கு வந்தானால் உடனே சொல்லுங்கள். இந்த நரகாசுரன் தேவலோகத்தின் மீது இப்படி ஒரு வெற்றியின் அடையாளமாக விளங்க தேவேந்திரனை பெற்றவளின் இந்த குண்டலங்களை எடுத்துச் சென்றான் என்று. இது இந்திரனுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் அவமான சின்னங்கள். ரோஷமும் வானமும் அவனுக்கு உண்மையில் இருக்குமானால் வரட்டும் இதை பெற. துவாரகாதீசரே, சொர்க்கம் இன்று நரகம் போல மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்? அக்கிரமக்காரன் அங்கு நுழைந்ததால் நரகாசுரன் தேவர்களை நசுக்கி அழிக்கத் தொடங்கிவிட்டான். என்னை பெற்ற தாயை அவன் அவமானப்படுத்தி விட்டான். அவள் குண்டலத்தை தட்டி பறித்து சென்றான். தலைவா, சென்று பார். யார் சாவுக்கு துணிந்து சங்கை முழக்கி என்னை மிரட்டுவது? அவனை அவ்விடத்திலேயே அழித்து விடு, முடித்து விடு. உங்கள் ஆணை. தாக்குவோம்.
தலைவா, தலைவா, பயங்கரம் நடந்து விட்டது. இது அவமானம். திறம்பட வேலையை முடிக்காமல் திரும்பி ஏன் வந்தாய்? பயங்கரம் நடந்து விட்டது. துவாரகை அரசன் கிருஷ்ணனின் சக்தியால் நமது சிறந்த சேனைகள் செயலற்று செத்து கிடக்கின்றன. நமது சேனைகளில் சில அணிகள் பயந்து ஓடிவிட்டன. திறமையற்ற சேனையா எனது சேனை? பகைவனுக்கு அஞ்சாத என் பிராக்ஜோதிஷபுரமா இப்படியானது? சேனை தலைவனை நம்பி இனி பயனேதும் இல்லை என்பதை அறிந்தேன். நானே போர்க்களம் போகிறேன். பகைவனின் திமிரை அடக்குவேன், அடக்கியே தீருவேன். முட்டாள் கிருஷ்ணா, கொஞ்சம் கூட அஞ்சாமல் நரகாசுரனிடம் மோதுகிறாயா? ஏன் உனக்கு தெரியாதா? தேவர்களை ஆள்பவன் மகேந்திரன் என்பவன் தாக்கு பிடிக்க முடியாமல் சென்றது. அது பழைய செய்தி. அது தெரிந்த உனக்கு பயம் சிறிதும் இல்லையா? சொகுசு பயணமாக உன் மனைவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னிடம் போரிட வந்து விட்டாயா? மிரட்டுபவன் வீரனே அல்ல. ஆத்திரம் எங்கு தொடங்குகிறதோ அங்குதான் அறிவு மழுங்கி போகிறது. அது உன்னை அச்சுறுத்துகிறது. என்ன அச்சம் எனக்கா? ஏன் உனக்கு இது எல்லாம் தெரியாதா? சொர்க்கலோகத்து தேவர்களும் கூட என் முன்னால் நிற்க மாட்டார்கள். ஒருவன் தன் பெருமை கதைகளை இப்படி எடுத்துரைத்தால் அவன் அச்சம்தான் அவ்வாறு சொல்கிறது. அச்சப்படுகிறேன் என்று கொச்சைப்படுத்துகிறாயா என்னை? தேவலோகம் போய் தேவரிடம் கேள். என் காதிலே தொங்கும் குண்டலத்தை கேட்டால் அது சொல்லுமடா. என் புகழுக்கு சான்றாக அவர்கள் பட்ட அவமானத்தை பறைசாற்ற என் செவியில் தொங்குகிறது. நானும் அறிவேன். அறிந்த பிறகுமா நீ இப்படி என் சக்தியை சோதிக்க வந்தாய்? காரணத்தை கேள். நேர்படச் சொல்கிறேன், நீ புரிந்த கேடுகள்தான். பலமுள்ள ஒரு மன்னவன் செய்யும் கேடும் தர்மம் தான். உன் அறிவுரையை கேட்பதற்கு நான் இங்கு வரவில்லையடா. தெரியும், உன் கைதான் தேவமாதா அதிதியின் குண்டலங்களை திருடியது. உன் குற்றம் அது. நீ உலக மக்களை, ரிஷி முனிவர்களை மிரட்டினாய். அதுவும் குற்றம்தான். உனக்கு பிதாமகர் பிரம்மதேவர் தந்த வரத்தால் அடாத பாடுபடுத்துகிறாய். அதுவும் குற்றம்தான். அரசர்களும் பிராமணர்களும் அரசிளங்குமரிகளும் உன் இரும்பு பிடியிலே துன்புறுகிறார்கள். அது குற்றமின்றி வேறென்ன? என் செயல்களை விமர்சிப்பவனே, மதிகட்டு போய்விட்டதா? என் விருப்பப்படி நான் புரிவதே தர்மம்தான். ஆகையால் இனி ஒரு முறை நான் பேசும் பேச்சுக்களை கவனமாக கேள். பெருமைகள் எங்கிருந்தாலும் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட நம்பிக்கைதான் எனக்கு ஆதாரம். தப்பை நியாயப்படுத்தாதே நரகாசுரா. தர்மத்தை நிலைப்படுத்துவதே என் லட்சியம். தர்மத்தின் தர்மமே உன்னை வதைப்பது. உன் மிரட்டலுக்கு அஞ்சுவேனா கிருஷ்ணா?
தேவி, உங்கள் நாமம்? பூமி தேவி என்பார்கள். அந்த நரகாசுரனை பெற்றவள் நான்தான். பகவானே, முன்பு தாம் வராக அவதாரம் எடுத்து வந்த சமயத்தில் மகிழ்ச்சியுடன் இவனை எனக்கு மகனாக தந்தீர்கள். தவறு இழைத்தவனுக்கு தாங்களே இப்படி ஒரு நல்ல முடிவு தந்தீர்கள். இந்தாருங்கள் குண்டலங்கள். இதை தேவமாதா அதிதியிடம் திரும்பக் கொடுங்கள். தேவி, இந்த பிள்ளை அதர்மங்களை பாவங்களை செய்தவன். அந்த முறையில் இன்று தண்டிக்கப்பட்டான். நான் சுமக்கும் பாவங்களை குறைப்பதற்குத்தானே நீங்கள் இங்கு வந்தீர்கள் பிரபு. பாவப்பிறவி பாவம் செய்தான், அச்சம் மறந்தான்.
உயிர்களை கொன்றான். அவன் பெற்றவளையே கஷ்டப்படுத்தினான். ஆகையால் ஒரு மகனை இழந்த துயரம் எனக்கில்லை. வாசுதேவா, நாம் ஸ்வர்கலோகம் செல்லலாமா? செல்லலாம். நாமே தேவமாதா அதிதிக்கு இந்த குண்டலத்தை தருவதற்கு இந்த குண்டலமே தேவர்களின் கௌரவ பிரச்சனை. அப்பிரச்சனை முடிக்கப்பட வேண்டியது. துவாரகாதீசருக்கு 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 சத்யபாமாவுக்கு 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 வரவேண்டும் துவாரகாதீசரே. இந்திரலோகமே உங்களை வரவேற்கிறது. தேவி சத்யபாமா, துவாரகாதீசரின் கருணையால் தமது தரிசனமும் கிடைத்தது. வரவேற்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். தாம் நரகாசுரனை கொன்று தேவலோகத்து பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டீர்கள். அந்த பணியில் சத்யபாமாவுக்கு ஒரு பெரும் பங்குண்டு தேவேந்திரா. அதற்காக மாண்புமிக்க சத்யபாமாவுக்கு எங்கள் நன்றிகள். எமது வேண்டுகோள், சிக்கலை தீர்க்க சிரமம் எடுத்துக் கொண்ட நீங்கள் நேரமில்லை என்று சொல்லாமல் எமது லோகத்தில் சற்று ஓய்வெடுங்கள். அன்பினை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போதே போய் தேவமாதா அதிதியை தரிசிக்கும் விருப்பம் எழுகிறது. காரணம், அவரிடம் ஒரு பொருளை தர எங்களை அழைத்துச் செல்லுங்கள். அப்படியே தேவமாதாவும் தங்களை எதிர்பார்க்கிறார்கள். இன்பச் செய்தி வந்தவுடன், அதாவது நரகாசுரன் இறந்தவுடன் சந்தோஷம் தாங்கவில்லை. வாருங்கள் வாருங்கள் துவாரகாதீசரே, வாருங்கள் வாருங்கள். தேவேந்திரா, இந்த நறுமணம் எங்கிருந்து?
இந்த நறுமணம் என் நெஞ்சை அள்ளுகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. தேவி, இந்த நறுமணம் எமது பாரிஜாத மலரிலிருந்து வீசுகிறது. பாரிஜாதம்? இந்த பாரிஜாத மரம் எங்கிருக்கிறது? அதோ பார்வையை கவர்ந்திருக்கும் பாரிஜாத மரம். பிரபு, இது போன்ற பாரிஜாத மரத்தை நான் பார்த்ததே இல்லை. வாருங்கள் பார்க்கலாம். வாருங்கள் தேவி. சத்யபாமா, அமரலோகத்தில் உள்ள இந்த பாரிஜாதம் தான் எங்கள் அழகை பாதுகாக்கின்றது. இதன் நறுமணத்தினால் எப்போதும் இளமை எங்களை விட்டு அகலுவதில்லை. அமரலோகத்தின் அதிர்ஷ்டம் இது. தேவாசுர போரின் போது இது நாங்கள் பார்க்கடல் கடையும் போது கிடைத்தது. அப்போதிலிருந்து இந்த பாரிஜாதம் எங்கள் தேவலோக பெருமைகளில் ஒன்று. என் மனைவி சசிதேவி தன்னை மறந்து இந்த மலரை ரசிக்கிறாள். இதன் ஒளியே இந்த மலர்களில்தான் இருக்கிறது. தேவேந்திரா, நீங்கள் அதிர்ஷ்டக்காரர். இந்த பாரிஜாத தரு நீங்காத இளமையை தரும் மருந்து. மருந்தை தாங்கள் மட்டும் தங்கள் இனத்துக்கு தனி உரிமையாக்கியதேன்? ஏனெனில் தேவர்களுக்கு இது தரப்பட்டது. ஒரு சமயம் பகவான் பரமேஸ்வரர் இந்த மரத்தை தரும்படி கேட்டார். பரமேஸ்வரரிடம் இது பற்றி சொல்லி கைகூப்பி மன்னிப்பு கேட்டேன். அப்படியா கதை? பகவான் சிவனே பகவதி பார்வதிக்காக உங்களிடம் பாரிஜாத மலரை கேட்டிருக்கிறார். தன் மனைவியே ஆசைப்பட்டாள் என்றால் யார்தான் கேட்க மாட்டார்கள் சுவாமி? தாம் சொல்வதின் அர்த்தம் இதுதானே? தேவிக்காக துவாரகாதீசர் பேச வேண்டும் என்று. தேவி, அன்பு மனைவியின் மனமறிந்து நடக்க வேண்டும் என்பது என் பிரபுவுக்கே தெரியாதா என்ன? வாருங்கள், தேவமாதா எதிர்பார்க்கிறார் தங்களை. வாருங்கள். வணக்கம் தேவமாதா. வணக்கம் தேவமாதா. அனைத்து நலமும் பெருக. மைந்தா கிருஷ்ணா, மாதாவின் பாசத்துடன் வரவேற்கிறேன். பார்ப்பதற்கு காத்திருந்தேன். தங்களை பார்த்தது என் பாக்கியம் தேவமாதா. துவாரகை செல்வா, கொடுமைக்கார நரகாசுரனை கொன்று தேவலோகத்து மரியாதையை காத்து தந்தாய். அது எனது கடமைதானே. நரகாசுரனுடன் போராடிய போது சத்யபாமா எனக்கு கை கொடுத்தாள். அப்படியா? என் மருமகள் சத்யபாமாவுக்கு பாராட்டு. இதில் பாராட்ட ஒன்றுமில்லை. அது மனைவியின் கடமை தேவமாதா. மனைவி என்பவள் மணவாளனுக்கு நிழல்தானே. இது பெண்மையின் பெருமைக்கு ஆதார கருத்து. ஒரு மனைவியானவள் நீங்காத நிழல் போல இருந்து தன் கணவனுக்கு துணை இருப்பதே அவள் கடமை. உன் போன்றவளின் செயல்கள் நங்கையர் இனத்துக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு. அம்மா, உங்கள் அறிவுரைகள் எனக்கு ஒரு பாடம். உங்களுடையதுதான், திரும்ப ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்முடைய குண்டலங்கள் நரகாசுரன் எடுத்துச் சென்றது. துவாரகாதீசர் உங்கள் உடமையை மீட்டுத் தந்தார்.
சத்யபாமா, இந்த குண்டலங்கள் வெறும் அலங்கார பொருள்கள் அல்ல. உண்மையான இதய அன்புக்கு இதுபோல் வேறு பொருள் இல்லை. இதற்காக வாழ்வு முழுவதுமே கர்வப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதன் மீது ஒரு மாதாவின் மரியாதை வரையப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த மாதா இந்த மைந்தன் கிருஷ்ணனின் சாதனையை பாராட்டுகிறார். நீயும் பெண்ணென்ற நிலையில் துன்புற்ற என் நெஞ்சத்தை உணர்ந்து கொண்டாய். உனது பிள்ளை குணமும் பாசமனமும் உள்ளத்தை நெகிழ்த்துகிறது. அதற்காக என் மருமகளே, எந்த மொழியில் உன்னை வாழ்த்துவது? மௌனமான ஒரு துயரம். அம்மா, உங்கள் துயரம் துவாரகாதீசருக்கு சொல்லாமலேயே தெரியும். அதனால்தான் அவர் நரகாசுரனுடன் யுத்தம் செய்ய நிச்சயித்தார். இது அவர் பெற்ற வெற்றி. இதில் பங்கு எனக்கில்லை. பாமா என்பவள் என் பிரபுவின் நிழல். பாமா, உன்னுடைய பக்தி ஆச்சரியமானது. அதை போற்றி நான் உன்னை வாழ்த்துகிறேன். எங்கள் உலகத்து தேவக்கன்னியருக்கு இணையாக அழியாத இளமையுடன் என்றும் இருப்பார். நீ பூமியிலே வாழ்கின்ற வரையில் முதுமை உன்னை எப்போதும் நெருங்காது. அம்மா, உங்கள் ஆசீர்வாதம் பிரியமாக தந்த வரம் அல்லவா? உண்மையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு. தேவமாதா இன்று வரை இங்கு வந்த யாருக்குமே எங்களைப் போல் இளமை வரம் இப்படி தந்ததில்லை. அப்படியானால் யுத்தத்தால் வந்த பலன் இப்போது பாமாவுக்குத்தான் கிடைத்தது. இங்கு சொர்க்கம் வரை வந்த பிறகு மனம் திறந்து சொல்லுகிறேன். தாம் இருவரும் சில நாள் தேவலோகம் இங்கே இருந்து யுத்தம் செய்த களைப்பு நீங்கி எம்மையும் மகிழ்விக்க விருந்தினராய் இருக்க வேண்டுகிறேன் துவாரகாதீசரே. இல்லை தேவேந்திரா, மன்னியுங்கள். இனிமேல் காலங்கடத்தாது துவாரகை போய் சேர வேண்டும். ஆகையால் தேவேந்திரனின் ஆசையை முடிக்க முடியாமல் இருக்கிறேன். எல்லோரும் எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். நலமோடு சென்று வாருங்கள். தங்கள் இஷ்டப்படியே பிரபு. வாருங்கள், வாருங்கள். வணங்கி வரவேற்கிறேன் பிரபு. துவாரகாதீசரே, தாம் தேவலோகம் சென்று வெற்றியுடன் வந்தீர்கள். பிரபுவே,
தங்களை எதிர்பார்த்து காத்திருந்தேன். தேவமாதா நலமோடு இருக்கிறார்களா? ருக்மணி, தேவமாதா அதிதியின் கௌரவம் காக்கப்பட்டது. நரகாசுரன் தட்டிச் சென்ற குண்டலங்களை பார்த்து தேவமாதா ஆனந்தத்தில் மெய்மறந்தார். உனக்கு தெரியுமா, யுத்தத்தின் போது சத்யபாமா பக்கத்திலிருந்து பேருதவி செய்தாள். பிரபு, பாசமுள்ள சத்யா தம் அருகில் இருந்து அன்புடன் தங்களுக்கு தொண்டு செய்தது தெரியும். சத்யபாமா அதன் பலனாக கிடைக்காத பெரும் பரிசு பெற்று விட்டாள். அது என்ன, சொல்லுங்கள். சத்யபாமாவுக்கு தேவமாதா அதிதியே என்றும் இளமை மாறாமல் வாழ ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியா? பாமாவுக்கு ஏற்ற பரிசு. இனிமேல் என் தங்கை சத்யபாமா பூமியிலே தன் பேரழகால் யாரையுமே மதிக்க மாட்டாள். ஆம், தங்கள் லீலைகளே அற்புதம் தான் பிரபு. மறந்து விட்டேன் ருக்மணி, பிரியமுடன் உனக்காக தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்தேன் பாரிஜாதம். இதனால் உன் இளமையும் நிலைக்கப் போகிறது. வா, உன் கூந்தலில் நானே சுட்டுகிறேன். துவாரகாதீசரே, பேதை ருக்மிணிக்கு எத்தனை பாக்கியம்! உங்கள் கரங்களால் இதை என் தலையில் சூட்டிவிட்டீர்கள். பிரபுவே, தாம் தேவலோகத்திற்கு சென்ற போதும் பேதையின் நினைவு இருந்ததே. உங்கள் கருணைக்கு இருக்கரம் கூப்புகிறேன். தாம் தந்த இந்த அழகு வளர்பிறை நிலவு. தமது அன்பே எனக்கு பெருமை. சத்யபாமா அருகில் இருக்கும் போது கூட இந்த ருக்மணியின் நினைவு இருந்ததே. போகட்டும், இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். பாரிஜாத மலர் என் கூந்தலில் இருப்பதை பார்த்துவிட்டு பாவம் என் அன்பு தங்கை சத்யபாமாவுக்கு கோபம் வருமே. எப்படி சமாளிப்பீர்கள் அவளை? பிரச்சனையாக்கி விடாதே. அவளுக்கு நீங்காத இளமை இருக்கும் வரத்தை வானகமே தந்தது. திரும்பும் போது தேவராஜன் அன்பாக வெறும் ஒரு பூ மட்டும் தந்தார். அதை முழுமுதற் கடமையாக மூத்தவள் உனக்கு தந்தேன். இதில் அவளுக்கு கோபம் வர என்ன குற்றம் இருக்கிறது? ஆஹா, பொய் விளக்கம் கூறாதீர்கள். தாம் சூட்டிய இந்த பாரிஜாத மலரால் இப்போது அந்த சத்யபாமாவின் முன்னால் பிரச்சனையாக்கி விட்டீர்கள் என்னை. அவ்வாறு செய்தால் சத்யபாமாவின் அகந்தை குறையுமா என்ன? தம்முடைய செய்கை அவளுடைய அகந்தையை அதிகமாக்கி விடும் அல்லவா? மேலும் தாம் இப்படியெல்லாம் லீலைகள் செய்தால் அவளுடைய அகந்தை எல்லை மீறி போய்விடுமே பிரபு. பேசுவதை பார்த்தால் உனக்கும் உண்மைகள் தெரியுமா ருக்மணி? அதற்கு மேலும் தெரியும். தாம் யாருடைய அகந்தையாவது நீக்கி அருள்வதற்கு முன்னால் அவர்களுடைய அகந்தையை உச்ச நிலைக்கு கொண்டு போவதே தங்கள் லீலை. அந்த பாமாவின் அகந்தையை நீக்கத்தான் இது, இல்லையா? சத்யபாமா தற்பெருமையின் மொத்த உருவம் அல்லவா? என்றும் இளமை என்ற வரத்தினால் அவளுடைய பூமொழி கால்கள் பூமியின் மீதே நடக்காது. அவ்வளவு சந்தோஷத்தினால் பைத்தியமாகி விடுவாள். தேவமாதா குண்டலங்களை பார்த்து ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று மெய்மறந்து விட்டார். மெய்மறந்தால் என்ன மகாராணி? தாம் கண்ட பலன் என்னவென்று தெரியவில்லையே. பொன்னோ பொருளோ வானத்து பேரதிசயங்களோ தரவில்லையே. பேச்சளவில் இது சரிதான். தேவமாதா என்னை ஆசிர்வதித்தார். அவரது ஆசிர்வாதத்துக்கு முன்னால் எதுவுமே அதற்கு ஈடாகாது. அப்படி என்ன ஆசிர்வாதம் தந்தார் உங்களுக்கு அற்புதமாக? இந்த பூமியிலே எந்த பெண்ணுக்கும் கிட்டாத பெருமை. இந்த மண்ணிலே இருக்கின்ற அழகிகள் பாமாவுக்கு முன்னால் நிற்க முடியாது. எப்படி என்று சொல்லுங்களேன்.
அது பற்றி தெரிந்து நாங்களும் ஆனந்தப்பட. எப்படி என் உணர்வுகளை நான் சொல்லுவது? மிதக்கிறேன் ஆனந்த அலை மீது. சொல்லுங்களே. இனிமேல் எனக்கு முதுமையே கிடையாது. இனி நான் இளைய கன்னி. இந்த தரணியில் எந்த பெண்ணுக்கும் இளமையின் வனப்பு நீங்காத நிலைக்க இயற்கை வரமளிக்கவில்லை, பாமாவை தவிர. நாராயண 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 நாராயண. முனிவரே வரவேண்டும். சத்யபாமாவின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவி சத்யபாமா இன்று இத்தனை பரவசத்தில் தேவலோகத்துக்கு சென்றதில் சந்தோஷம் இருக்காதா? மறுக்கவில்லை முனிவரே. தேவலோகம் போனதில் அபூர்வ வரம் கிடைத்தது. அதை பெற்றதன் பெருமை எனக்கல்ல. இவ்வாறு பாமா பேசுவது அதிசயமே. ஆனந்தத்தில் திளைக்க தேவலோகம் என்ன தந்தது பாமாவுக்கு? அந்த கணக்கு இதற்கு தேவரிஷி. ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவமாதா அதிதி முதுமையே வராத என்றும் இளமையாயிருக்கும் வரத்தை வழங்கினார்கள். நல்ல வரம்தான், சந்தோஷமான செய்தி. இருப்பினும் 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 என்ன தெரியாதா? இன்று பிரபு தேவலோகத்திலிருந்து திரும்புகையில் அந்த தேவேந்திரன் அவருக்கு பாரிஜாத மலர் ஒன்று பரிசளித்தாரே. பாரிஜாத மலரா? பிரபு லீலை எல்லாமே மிக்க விந்தையானது. அதை அறியும் திறமை யாருக்கு இருக்கிறது? ஒரு புறம் பாமாவுக்கு நித்திய இளமையாயிருக்க வரம் பெறச் செய்தால், அவரே தேவி ருக்மணிக்கு பாரிஜாத மலரையும் சூட்டினார். நாராயண நாராயண. என்ன, துவாரகாதீசர் பாரிஜாத புஷ்பத்தை அக்காவுக்கு சூட்டினாரா? பாரிஜாத மலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புஷ்பம் இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு எல்லா பெருமையோடு சுகங்கள், நலங்கள், புகழ்கள் இப்படி எல்லாமே கிடைக்கும் பூரணமாக. நித்திய இளமை வரம் பெற்று விட்டது. இது போல ஆகுமா தேவி? துவாரகாதீசரே அவர் கையால் ருக்மணிக்கு அந்த புஷ்பத்தை சூட்டிவிட்டார். இதை செய்து பிரபுவே தமது இரு மனைவியர்களுக்கு நித்திய இளமை தந்து விட்டார். ஆண்டவன் போட்டுவிட்ட முடிச்சை அவிழ்க்க முடியுமா தேவி? வாழ்க பிரபு வாழ்க. நாராயண நாராயண. நாராயண நாராயண. பெருமை அடித்துக் கொண்டாயே அப்போது. மாதா தந்த இளமைக்கு பெருமையின் எல்லைக்கே சென்றாய். துவாரகாதீசர் ஏனடி இப்படி நடந்து கொண்டார்? சிலையாக நிற்காதே, திருப்பங்களில் ஏதோ இருக்கும். துவாரகாதீசரின் சதி இருக்கிறது இதிலே. இல்லை, துவாரகாதீசரின் சதி இல்லை. அளவிட முடியாத அன்பு அவருக்கு என்னிடத்தில். இப்படி அவரை பற்றி தவறாக நினைக்காதே. அப்படியானால் உனக்கே தரவில்லை பாரிஜாத மலரை. அது பற்றி நான் சொன்னால் உனக்கு கோபம்தான் வரும். ருக்மணியிடத்தில் தான் அவருக்கு அன்பு இருக்கிறது. கோபிக்காதே. நிறுத்து, இனி பேசாதே. உன் சிறுமை குணம் எனக்கில்லை. அவர் விரும்புவது என்னைத்தான். அதற்கென்ன ஆதாரம்? பூ ஏன் அங்கு போனது? தவறுதான். தவறை நான் திருத்துவேன். முடியுமா உன்னால்? அவர் ருக்மணிக்கு தந்தது ஒரு மலர்தான். இந்த பாமா
மலருக்காக அந்த பாரிஜாத மரத்தையே இங்கு கொண்டு வரச் சொல்லுவேன். அன்பே, கேள்விப்பட்டது உண்மையா? மலருக்காக பாரிஜாத மரத்தையே கேட்கிறாய்? ஆம், பாரிஜாத மரம் வேண்டும். பாமா, பாரிஜாத மரம் தேவலோகத்துக்குத்தான் உரியது. ஆம், அப்படி ஒரு அதிசய மரம் இப்பொழுதே தேவலோகத்திலிருந்து வரவழைக்க வேண்டும். மறுக்காதீர்கள். சத்யபாமா, சத்யபாமா, எப்போதும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அப்படி நீ இருப்பதற்காக நான் எதையும் செய்வேன். இப்படி போதும். எதற்கு இந்த பேச்சு? நான் முறைமீறி எதையும் கேட்கவில்லையே. மனசாட்சி இல்லாத உங்களிடம் பாமா நான் கேட்டது ஒரு பாரிஜாத மரம்தான். போங்கள். மயக்கும் உங்கள் புன்னகையில் மயங்க மாட்டாள் இந்த பாமா. பசப்பு வார்த்தைகளால் என்னை திசை திருப்பாதீர்கள். பொய் எதற்கு? அன்பே, நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள். அநீதியா? பார் என்னை பார்த்து நீ சொல்கிறாயா பாமா? ஆம் துவாரகாதீசரே, ஆம். தாங்கள் இழைத்தது அநீதி மட்டுமல்ல, அக்கிரமமும் கூட. அக்கிரமமா? அதுவும் பாமாவுக்கு? சிரிக்காதீர் வாசுதேவரே. போதும், ஏன் நடிக்கிறீர்கள்? கோபத்தை தூண்டினால் கொதிக்காமல் நான் என்ன செய்வது? பாமாவின் கோபம் நித்திய அனுபவம். இப்படி பொங்குவாய் என்று தெரிந்துதானே மெல்ல உன் பக்கம் வந்து அதோடு உனக்கு புரிய வைக்க. போதும், இந்த பொய்யான வார்த்தைகளை வேண்டாம். முழு கதையும் தெரியும். நாடகமாடி நம்ப வைக்க நடிப்பது கூட. இவ்வாறு நீ சொன்னால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றாகிறது. நம்பிக்கை இருந்தது. நம்ப வைத்து என்னை நீங்கள் ஏமாற்றியதால் அது அழிந்தது. ஏமாற்றினேன் என்கிறாயா? சொல்வது பாமாவா? உன்னை ஏமாற்றி விட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு? மனமெனும் இந்த மாளிகை பாமாவுக்காக. என் உயிர் எல்லாம் நீ. அப்படி இருக்க எப்படி உன்னை நான் ஏமாற்ற முடியும்? நல்லவர் போல் பேசுவது இனி நடக்காது. மற்றவரை நம்ப வைத்து மனம் போல் காரியத்தை சாதிப்பதில் நீங்கள் வல்லவர். இனிப்பாக பேசினால் நான் முன்போல் ஏமாறவே மாட்டேன். தெரிந்து கொள்ளுங்கள் துவாரகாதீசரே. சரி பாமா, அதை விடு. இப்போது நான் என்ன செய்ய? நீங்கள் அந்த பாரிஜாத மரத்தை இங்கே கொண்டு வந்து எனக்கு மட்டும்தான் அதை தர வேண்டும். கிருஷ்ணா